ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஒரு நல்ல புட்டிக்ல போட்டு தைக்கணும் 1000 ரூபாய் 800 ரூபாய் கம்மி இப்போ யாருமே தைக்கிறது இல்ல. நாங்க 1300 ரூபாயில ஆரி ஒர்க் ப்ளவுஸே தரோம். அதான் விஷயமே எங்ககிட்ட ஹைலைட். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபிள் பட்ஜெட்ல ஒரு செம்ம கிராண்டான ப்ளவுஸ் இதை ரெஃபர் பண்ணுவோம். இது என்ன ரேட் வருது? 2500 ரூபாய் அவ்வளவுதான், இன்க்ளூடிங் ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து. 2000 க்கு அபோவ் போயிட்டாலே நாங்க ஸ்டிச்சிங் காம்ப்ளிமெண்டரியா பண்ணி தரோம். ஓகே, அப்ப எப்படி இப்போ இங்க மெட்டீரியல் வாங்குறதா இருந்தா இங்க தான் ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பிரைஸ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றது 2500 இன்க்ளூடிங் ஸ்டிச்சிங். ஸ்டிச்சிங் வந்து 2000 ரூபாய் ப்ளஸ் பண்ணாலும் நாங்க காம்ப்ளிமெண்டரியா பண்ணி தரோம். இல்ல நானே டைலர் தான், நானே ஸ்டிச் பண்ணிப்பேன், எனக்கு ஆரி ஒர்க் மெட்டீரியல் மட்டும் வேணா, நாங்க இது என்ன பண்ணுவோம், ஃபிளாட் 500 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த டிசைன் ஒன்று பாருங்க. இந்த ஒரு டிசைன் வந்து என் மலேசியன் கஸ்டமர் ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் டைம் மலேசியாலேருந்து இங்கே வந்து எங்கிட்ட டிசைன் கொடுத்துட்டு போனாங்க. ஓகே, யூல டிசைனு 1.5 இன்ச் டிசைனு நெக்கில் பண்ணி கையில் பண்ண 25,000 சார்ஜ் பண்ணியிருக்கேன். நான் இதே டிசைன் நீங்கள் 1200 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் செம்ம ஹெவியாக இருக்கா? ஒரு பிரைட் வேர் பண்ணலாமா? கண்டிப்பாக வேர் பண்ணலாம்ல. சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹெவியான ப்ளவுஸு நான் 4800 ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன். வித் ஸ்டிச்சிங் 4800 ரூபாய்க்கு ஷேர் பண்ணேன். இப்போ இதே எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, என் சாடி இன்னைக்கு இந்த கலர் இல்லை, எனக்கு என் சாடி ரெட் கலர், நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், என்கிட்ட ரெட் கலரில் இல்லை, எனக்கு ஐ மீன் ஒரு வாரத்தில் வெட்டிங் இருக்குது, எனக்கு ஏன் சாடி என் பட்டு ப்ளவுஸில் இன்னைக்கு இந்த டிசைன் பண்ணி கொடுக்கணும், நான் இந்த ப்ளவுஸை வந்து 5500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவேன். ஓகே, இப்போ எவ்வளோ ரேட் வரைக்கும் போகுது? மேக்ஸிமம் கஸ்டமைஸ் 1 lakh வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பீஸ் கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் தான் நாங்கள் டிசைன் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இல்லை எனக்கு கஸ்டமைஸில் எனக்கு பண்ணி கொடுங்க. கஸ்டமைஸில் ஃபியூ டிசைன்ஸ் வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மிஸ் வாவ் தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என்ன இவ்வளோ கலர்ஸுக்கு நடுவில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், சவுகார்பேட்டில் இருக்கிற USA பிரைடல் ஸ்டுடியோஸில் தான் நான் நிற்கிறேன். ஆரி ஒர்க்ஸ் ப்ளவுஸோட மெட்டீரியல்ஸும் கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் ப்ளவுஸ் இங்கே தச்சு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்ஸாக அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் சார். ஹாய். ஸோ உங்கள் பேர்? என் பேர் அண்ணு. ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டீரியல்குள்ளே போயிடலாம். கண்டிப்பா. ஓகே, ஸோ இங்கே ஆரி ஒர்க்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரே ஒரு மெட்டீரியலில் தான் டிசைன்ஸ் வருமா இல்லை? அப்படி எப்படின்னா கலர் ஷேடை பொறுத்து இருக்கு. அண்ட் கிளாத்ஸ் ஆல்மோஸ்ட் இஸ் சேம் தான். நாங்கள் ரொம்ப சீப்பான கிளாத் நாங்கள் யூஸே பண்ண மாட்டோம். ஒரு அளவுக்கு ஒரு அஃபிஷியண்டான ப்ரைஸில் தான் கிளாத் எல்லாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சாம்பிள்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி எங்ககிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய சார்ட்ஸ் இருக்குது. எங்ககிட்ட ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 699, ஐ மீன் 700லேருந்து எங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்கும், மெட்டீரியல் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதே ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நாங்கள் 599க்கே ப்ரொவைட் பண்ணுறோம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஃப்ரம் 599, ஐ மீன் 600 ருபீஸ்லேருந்து நாங்கள் ஆரி ஒர்க் ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வித்தின் 500 ருபீஸில் ஸ்டிச் பண்ணி தரோம். வித்தின் 2 ஹவர்ஸில் ஒரு 600 ஃபேப்ரிக்கு 500 ஸ்டிச்சிங் 1100ல் ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணி தரோம். சீரியஸ்லி? ரியலி 1100ல் நாங்கள் ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜ், அதில் லைனிங் ஹேங்கிங்ஸ் எல்லாமே நாங்கள் இன்க்ளூட் பண்ணி 1100ல் இன்க்ளூடிங் ஸ்டிச்சிங்கோட நாங்கள் ப்ளவுஸே ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ 500ல் ஸ்டிச்சிங்னு சொல்லும்போது அது உங்களுக்கு எப்படி அது ப்ராஃபிட்? பட் எல்லாமே நாங்கள் ஓனாகவே மேனுஃபேக்சர் பண்ணுறதால எங்களுக்கு அது நாங்கள் உங்களுக்கு கம்மி ரேஞ்சில் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் இப்போ எப்படின்னா டெஃபினட்டாக இப்போ நம்ம ஜாரா அந்த மாதிரி ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்க்கு போகிறது மாதிரி இப்போ அந்த மாதிரி ப்ரீமியம் போனால் அது எப்படியும் 4000 ரூபாய் 5000 ரூபாய் கம்பெனி ஒரு ஷர்ட் கிடைக்கிறது இல்லை. அதே நம்ம ஒரு ஸ்டுடியோவில் போனால் ஒரு 399 499 ஒரு சூப்பரான ஷர்ட் கிடைக்குது. அந்த கான்செப்ட் தான். ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்டை அஃபோர்டபுள் ரேஞ்சில் நம்ம என்ன தர முடியுமோ அது நம்மளால என்ன பண்ண முடியும் அது நம்ம பண்றோம். ஓகே, சோ இப்போ இந்த மெட்டீரியல் சொல்லும்போது நீங்க தான் இந்த மெட்டீரியல் மேனுஃபேக்சர் எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே கம்ப்ளீட்டா நாங்களே மேனுஃபேக்சர் பண்றோம். இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தரேன். நான் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் எல்லாம் A to Z இப்போ பாருங்க. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிடுவோம். டிசைன் பண்ணிட்டு இந்த எல்லாமே ஃபினிஷிங்கான ஒர்க் தான் இருக்கும். இப்போ இது ஒரு ஸ்லீவ்ஸ்ல இந்த மாதிரி ஒர்க், இன்னொரு ஸ்லீவ்ஸ்ல இந்த மாதிரி ஒர்க் வந்துடும். அண்ட் அது முடிச்சுட்டு அப்படியே இந்த சைட் போட்டிங்கன்னா பேக் நெக், பேக் நெக்லயும் ஒர்க் வந்துடும். இது பேக் சைடு. அண்ட் அப்படியே
ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட் சைட்லயும் ஒர்க் கொடுத்துரும். ஏன்னா ஒரு சைடு சாரி வந்து மறைஞ்சிரும், ஒரு சைடு ஒர்க் வந்துரும். ஒரு டவுட் என்னன்னா இப்போ எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்க்கு இந்த ஆரி இப்போ மேஜர் எப்படின்னா ஒரு கஸ்டமர் சாரி எடுத்துட்டு வந்து கலர் வாங்கிப்பாங்க. ஒருத்தங்க கிட்ட சாரி இல்ல, ஊர்ல இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க, திருச்சியில இருந்து அவங்களுக்கு நாங்க ப்ரொவைட் மேஜர்ஸ் கலர்ஸ் கொடுத்துருவோம். அந்த அவங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை நீங்க எடுத்துட்டாங்கன்னா இப்போ எப்படின்னா இப்போ எல்லாமே செல்ஃபா போற கான்ட்ராஸ்ட் தான் நிறைய. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த ஒரு கலர் நம்ம எடுத்துட்டோம், இது வாடாமல்லி கலர் சொல்லுவோம், வாடாமல்லி பிங்க் சொல்லுவோம். அந்த பிங்க்குக்கு ஆரஞ்சு சாரி நல்லா இருக்கும், டார்க் பர்பிள் நல்லா இருக்கும், கிரீன் கிரீன் நல்லா இருக்கும், பீகாக் ஷேட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மேஜர் ஆஃப் நிறைய கலர்ஸ். இப்போ எல்லோ சாரி, கோல்டு சாரி, இந்த மாதிரி மேஜர் ஆஃப் சாரி ஒரு 1100 ஒரு பிளவுஸ்க்கு ப்ரொவைட் பண்ண அவங்க ஒரு 10 சாரிக்கு வேர் பண்ணிக்கலாம். புரியுதா? அதுதான் சிம்பிளான மெத்தட். ஒரு நார்மல் பிளவுஸ் ஒரு நல்ல புட்டிக்ல போட்டு தைக்கணும் 1000 800 கம்மி இப்போ யாருமே தைக்கிறது இல்லை. நாங்கள் 1300 ஆரி ஒர்க் பிளவுஸே தரோம். அதுதான் விஷயமே எங்ககிட்ட ஹைலைட்டு. 1100 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தரும். அதே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. எல்லாமே 1100க்குள்ள மெட்டீரியல் ஸ்டிச்சிங்னு சொல்லும்போது அந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிரைஸ் எங்களால என்ன பெஸ்டா பண்ணும், அதுக்கு நீ எல்லாமே 1100 நான் உங்களுக்கு சொல்ல வரல. இதுல இருந்து எங்கிட்ட மேக்ஸிமம் என்ன பிரீமியம் வரைக்கும். இப்போ கேரளா சாரி இருக்கு, இந்த கலர் எல்லாம் மேஜரா கிடைக்க ரொம்ப கஷ்டம். இப்போ கேரளால ஒருத்தங்க சாய்ஸை பொறுத்து இருக்கு. செல்ஃப் கலர்ல இந்த மாதிரி செல்ஃப் டிசைன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நாங்கள் பண்ணுறது இந்த குவாலிட்டி ஏ கிரேட் எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவோம். இந்த சும்மா உங்களுக்கு ஒரு கம்மி ரேஞ்சில் தரோன்னு ஒரு நல்ல இல்லாத ப்ராடக்ட்டை உங்களுக்கு டெஃபினட்டாக நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒன் டைம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அது கலர் ஃபேட் ஆகிட்டு அப்படி பண்ணால் அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல் இல்லை. நான் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு அது நானும் ஒர்த்தபுளாக இருக்குன்னா எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி தரோம். அண்ட் A to Z கம்ப்ளீட்டாக ஸ்டிச்சு. இந்த ஒட்டி கொடுக்குறது அந்த மாதிரி இல்லை. நான் இது காஸ்ட்லியான ப்ளவுஸுன்னு இல்லை, என்கிட்ட நான் உங்களுக்கு சிம்பிள் ப்ளவுஸ் சொல்கிறேன் பாருங்கள், அதுலேயுமே எல்லாமே தைச்சி கொடுக்கறது தான் இருக்கும். இந்த ஒட்டி கொடுக்குற அந்த பாலிசியை நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த நூல்லாம் வரது ஒன்னொரு பீட்ஸ்க்கும் நாங்கள் ஒரு ஸ்டிச் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் நாங்கள் பார்த்து பண்ணுறதால தான் உங்களுக்கு இவ்வளோ நல்ல ப்ராடக்ட்டை எங்களால் கொடுக்க முடியுது. அதுதான் மேஜரான ரீசன். அண்ட் இப்போ இதில் 2 ஸ்லீவ்ஸ் வந்துடும். இதோட பேக் நெக் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி பேக் நெக் வந்துடும். அண்ட் இதே மாதிரி ஒரு ஃப்ரண்ட் சைடில் ஒரு போர்ஷனுக்கு நாங்கள் ஒர்க் கொடுத்துருவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கில் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ 690ல ஸ்டார்ட் 699 ஸ்டார்ட் ஃப்ரம். அண்ட் ஏதோ ஆஃபர்ஸ் ஏதாவது பண்ணணும்னா நாங்கள் 599 பண்ணி கொடுப்போம். அண்ட் இப்போது நான் கேரளான்னு போயிட்டோம் இந்த மாதிரி ஒன்று. அண்ட் இப்போ இதே ஒரு ஆஃப் ஒயிட் சாரி இருக்குது, அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு க்ரீன் ப்ளவுஸ் தான், அதுவும் நம்ம கிட்ட கிடச்சிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு 3D ஃபெதர்ஸில் ஒரு சட்டல் அண்ட் எலிகண்ட் லுக்கில் ஒரு சூப்பரான டிசைனு. இதெல்லாம் அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். ஒரு 4500 ஒரு சூப்பரான பிரைடல் ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ண இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாக ஒர்க் வந்துடும். அண்ட் இதே மாதிரி இதோட பேக் நெக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு 4500 இந்த மாதிரி டிசைன் தரும், இன்க்ளூடிங் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து எல்லாமே சேர்த்து 4500. அது மட்டும் இல்லாமல் பெல்ட், ஒரு பெல்ட் கூட நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் காம்ப்ளிமெண்ட்ரியாக. வித்தின் 2000க்கு நீங்கள் பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெல்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி தரோம். அந்த பெல்ட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பெல்ட் காமிச்சா உங்களுக்கு புரியும். ஒரு ஆரி ஒர்க் பியூர் ஹேண்ட்மேட் பெல்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி தரோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் டிசைன் பண்ண மாட்டோம்னு எதுவுமே இல்லை. அண்ட் சி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பெல்ட் ஆரிலேயே பண்ணது, ஒட்டியானம் சொல்லுவோம்ல, அது ஆரி ஒர்க்கில் பண்ணது. இந்த மாதிரி இதெல்லாமே நாங்கள் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி 2000க்கு பில் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பெல்ட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக நாங்கள் பண்ணித்தரோம். இதில் சைஸ் எப்படின்னா இப்போ 28 சைஸ் இருப்பாங்க, 32 40 சைஸ் வரைக்கும் அவங்களுக்கு நாங்கள் வெல்க்ரோ கொடுத்துட்றோம். இந்த மாதிரி வெல்க்ரோ இருந்தால் அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா லேடிஸ்லாம் பிஃபோர் வெட்டிங்க்கு லீனாக இருப்பாங்க, ஆஃப்டர் 1 or 2 monthsக்கு அப்புறம் அந்த இஷ்யூஸ் வரக்கூடாது. இந்த மாதிரி வெல்க்ரோ வச்சு பண்ணித்தரோம். அதுவும் இது கேஷ்காக இல்லை, இது காம்ப்ளிமெண்ட்ரி கஸ்டமர் ஹாப்பினஸ்க்காக நாங்கள் தரோம். ஸோ இப்போ இந்த பீச் இந்த மாதிரி இதெல்லாம் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? எல்லாமே இப்போ பாதி வந்து சவுகாப்பேட்டில் கிடைக்கும். இந்த ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு பெங்களூர்லேருந்து வருது. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒரு பாம்பேலேருந்து வருது. அந்த மாதிரி ஒன்னொரு இடத்துல நார்த் சைட்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும். மேஜர் என்ன ஹப்பே நார்த் தான், அங்கே தான் மேஜராக வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இந்த டெல்லியிலேருந்து ப்ராடக்ட்ஸ் வரும். ஈச் அண்ட் ஒரு ப்ராடக்ட் எந்த ஊரில் ஃபேமஸோ, எந்த ஊரில் நல்ல குவாலிட்டியான, இப்போ எப்படின்னா பொம்பையில் கிடைக்கிற ப்ராடக்ட் பெங்களூரில் கிடைக்காது, பெங்களூரில் கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து அதோட நல்ல குவாலிட்டி டெல்லியில் கிடைக்கும். அந்த மாதிரி எந்த இடத்துல எங்கே பெஸ்ட்டாக கிடைக்கும், எங்கே சீப்பாக நல்ல ப்ராடக்ட் இருக்கோ அதை நாங்கள் இடத்துல இருந்து டிசைன் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம ரேட்டுக்கே வரும்போது இப்போ 699ல ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு பிளவுஸுக்கும் இல்லைன்னா மெட்டீரியல் பார்த்து ஒரு ரேட் சொல்ல முடியுமா? எது வரைக்கும்? கண்டிப்பாக இப்போ இங்கே ரெடிமேடாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் ஸ்டாக்ல 5K டெஃபினட்டாக இருக்கும்.
ஓகே 700 5000 ரூபாய் வரைக்கும் ரெடி ஸ்டாக்ல இருக்கும். ஓகே ஒரு டிசைன்ல இருக்கும். இப்போ பாருங்க இந்த மாதிரி டிசைன்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்ல ஒரு செம்ம கிராண்டான ப்ளவுஸ் இதை ரெஃபர் பண்ணுவோம். இது என்ன ரேட் வருது? 2500 ரூபா அவ்வளவுதான் இன்க்ளூடிங் ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து. 2000க்கு அபோவ் போயிட்டாலே நாங்க ஸ்டிச்சிங் காம்ப்ளிமெண்டரியா பண்ணி தரோம். ஓகே அப்போ எப்படி இப்போ இங்க மெட்டீரியல் வாங்குறதா இருந்தா இங்க தான் ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. இப்போ எக்ஸாம்பிள் இதோட பிரைஸ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றது 2500 இன்க்ளூடிங் ஸ்டிச்சிங். ஸ்டிச்சிங் வந்து 2000 ரூபாய் ப்ளஸ் பண்ணாலும் நாங்க காம்ப்ளிமெண்டரியா பண்ணி தரோம். இல்ல நானே டைலர் தான், நானே ஸ்டிச் பண்ணிப்பேன், எனக்கு ஆரி ஒர்க் மெட்டீரியல் மட்டும் வேணா, நாங்க இது என்ன பண்ணுவோம் ஃபிளாட் 500 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே அப்ப 1500 2500ல 500 லெஸ் பண்ணி 2000 கொடுத்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பெல்ட் காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துருவோம். இந்த மாதிரி கஸ்டமருக்கு மேஜரா என்ன ரிக்வயர்மெண்ட் இருக்கோ அதை நாங்க பண்ணி தருவோம். இப்போ இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம பாக்கும்போது என்ன இப்போ எப்படி யோசிச்சு பண்றீங்க இந்த டிசைன் பண்ணலாம் புதுசா இந்த மாதிரி பண்ணலாம்? இப்போ மார்க்கெட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் டிசைன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இப்போ புது இப்போ நல்ல ஒரு இப்போ சவுகார்பேட்டேன்னு இல்லை, சென்னையில் நிறைய ஆரி ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு. எங்கள் ஷாப் வந்து ஒரு எப்படி ஒரு பாயிண்ட் தான், ஒரு ஃபுல் மேப்பில் பார்த்து ஒரே குட்டி இடத்துல நம்ம ஷாப்பு. இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஷாப்ஸ்லாம் இருக்குது. அவங்களெல்லாம் ஒரு இம்ப்ரெஷன் தான். இப்போ மனிஷ் மல்ஹோத்ரா இருக்காரு, அவர் டிசைன்லாம் வேறு லெவலாக இருக்கும். இப்போது அவர்கிட்ட போய்ட்டு ஒரு டிசைன் பண்ணோன்னா 10 லட்சம் 20 லட்ச ரூபா இருந்தால் தான் டிசைன். பட் நம்மளால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் அதே பேட்டர்னை எங்களால் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும் அந்த மாதிரி டிசைன் பண்ணோம். அதுதான் சேம் மெத்தட். அந்த பொருளை எங்களால் என்ன சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுக்க முடியும் அதுதான் சேம் கான்செப்ட் நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஆரி ஒர்க்ஸ் எல்லாம் இப்போது இங்கன்னு மட்டும் இல்லை, ஆரி ஒர்க்ஸ் எல்லா இடத்துலையும் ஃபேமஸாக தான் இருக்குது. இந்தியாவில் இருக்கட்டும், அப்ராடில் இருக்கணும், மலேசியாலலாம் இதெல்லாம் லைக் பண்ணுறவங்க 101%. இப்போது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த டிசைன் ஒன்று பாருங்கள். இந்த ஒரு டிசைன் வந்து என் மலேசியன் கஸ்டமர் ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் டைம் மலேசியாவிலேருந்து இங்கே வந்து எங்கிட்ட டிசைனுக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஓகே யூவில் டிசைனு 1.5 inch டிசைனு நெக்கில் பண்ணி கையில் பண்ண 25,000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நான் இதே டிசைன் இங்கே 1200 ரூபாய்க்கு விற்கிறேன். என்ன ரீசன்னா அவங்களுக்கு ஒர்க் பற்றி தெரியாது. பட் மலேசியாவில் பொறுத்த வரையும் அங்கே காஸ்ட்லி. அங்கே இருக்கிறவங்க இங்கே வாங்கி தான் சேல் பண்ணுறாங்க. புரியுதா? இப்போ இங்கேருந்து நாங்கள் வேலைக்காரங்களை கூப்பிட்டுட்டு போய்ட்டு தான் மலேசியாவில் வச்சு பண்ணுறாங்க போது அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே அந்த ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவ்ஸ் எல்லாமே பிரித்து தரது அவங்களுக்கு அவ்வளோ காஸ்ட்லியாக வரப்போகுது. பட் அதே கஸ்டமரை என்கிட்ட வந்து அந்த 25,000 ரூபாய்க்கு நான் 25 ப்ளவுஸ் தரேன். அவங்க ஒரு ப்ளவுஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன். மலேசியாவிலேருந்து இங்கே வந்துட்டு போகிறதுக்கே ஒரு 15,000 to 18,000 தான். இப்போ அந்த ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அவ்வளோதான். வந்துட்டு அவங்க வந்துட்டு போயிட்டு ஒரு 7 ப்ளவுஸ் வாங்கிட்டு போயிடலாம். புரியுதா? அதுதான் விஷயம். அந்த மாதிரி எங்ககிட்ட அஃபோர்டபுள் ரேஞ்சில் நிறைய எல்லாம் அவங்களால வர முடியலன்னா நான் அவங்க இடத்துக்கே நாங்கள் எங்கள் ப்ளவுஸை ஷிப்மெண்ட் பண்ண போகிறோம். அது கஸ்டமரை பொறுத்திருக்கு. அண்டு உங்களுக்கு ஜென்யூனாக பார்சல் வந்து சேருமான்னு எங்களுக்கு நிறைய ப்ளவுசஸ் நிறைய ஆர்டர்ஸ் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். மந்த்லி ஒரு 10 to 20 ஆர்டர்ஸ் அப்ராட்க்கு போயிட்டு தான் இருக்குது. அண்ட் டெய்லி இந்தியாவுக்குள்ளே சென்னை, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா அப்படின்னு டெய்லி ஒரு 5 to 8 பார்சல் எங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் பண்ணணும்னா டெஃபினட்டாக எங்கள் ஷாப்க்கு வரலாம். இப்போ 25,000க்கு ப்ளவுஸ் தச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அவங்களும் சேம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்களா? மேம் சொல்கிறேன் பாருங்கள், நான் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சீப்பான மெட்டீரியல் இல்லை, நல்ல பொருளை தான் கொடுக்க போகிறேன். நல்ல பொருள் எவ்வளோ காஸ்ட்லியான போனாலும் ஒரு ரேஞ்ச் தான் வரும். இப்போ 25,000 ப்ளவுஸ் தான் அவங்க மேக்ஸிமம் என்ன மிஞ்சி பண்ணாலும் ஒரு 500 ரூபா ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் போகணுன்னா ஒரு 1000 ரூபாய் யூஸ் பண்ணலாம். 1000 ரூபாய் மேம் ப்ராடக்ட்டு கிட்டத்தட்ட சேம் தான் மேம், எக்ஸ்பென்சஸ் தான் மேம் வேறு. புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சின்ன சாம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸு செம்ம ஹெவியாக இருக்கா, ஒரு பிரைட் வேர் பண்ணலாமா? கண்டிப்பாக வேர் பண்ணலாம்ல. சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஹெவியான ப்ளவுஸு நான் 4,800 ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன். வித் ஸ்டிச்சிங்கு 4,800 ரூபாய்க்கு ஷேர் பண்ணேன். இப்போது இதே எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, என் சாடி இன்னைக்கு இந்த கலர் இல்லை, எனக்கு என் சாடி ரெட் கலர், நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், என்கிட்ட ரெட் கலரில் இல்லை, எனக்கு ஒரு வாரத்தில் வெட்டிங் இருக்குது, எனக்கு ஏன் சாடி என் பட்டு ப்ளவுஸில் இன்றைக்கி இந்த டிசைன் பண்ணி கொடுக்கணும், நான் இந்த ப்ளவுஸை வந்து 5,500 ரூபா சார்ஜ் பண்ணுவேன், 700 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணுவேன். எதனால் பண்ணுறேன்னா இப்போ இங்கே பார்க்குறீங்கல்ல, இது எதுவுமே நான் இங்கே ஓன் மேனுஃபேக்சர் இங்கே நான் பண்ணுறதில்ல, இதெல்லாம் நான் கல்கட்டாவில் ஒரு ஹப் வச்சு அங்கே பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. இப்போது அங்கேருந்து பண்ணும்போது இந்த 700 ருபீஸ் இங்கே எக்ஸ்ட்ரா எதுக்காக ஆகுதுன்னா 700 to 800 எதனால் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் இங்கே இப்போது அங்கேருந்து ஒர்க் பண்ணால் ஒரு சேலரி, அதே ஒர்க் இங்கே வந்து ஒர்க் பண்ணால் ஒரு சேலரி.
புரியுதா? அந்த எக்ஸ்பென்சஸ் தான் அந்த 700 to 800 எனக்கு கட் ஷார்ட் பண்றது. அந்த கட் ஷார்ட் வந்து இந்த பீஸ் வாங்கினா உங்களுக்கு நான் கட் ஷார்ட் பண்ண முடியும், கஸ்டமைஸ் பண்ணா என்னால பண்ண முடியாது. சிம்பிள் மெத்தட். இப்போ நம்ம இங்க பாக்குறதெல்லாம் நார்மல் வேருக்கு யூஸ் பண்ற மாதிரி. இப்போ நாங்க 2 செக்ஷனா பிரிச்சு வச்சிருக்கோம். ஓகே. இப்போ இந்த செக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஆமா, இது எல்லாமே சிம்பிள் பேசிக். சிம்பிள் ஒன்னு எடுத்துக்கவா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எல்லாமே ஆரி ஒர்க் தான், சும்மா மடிச்சு வைக்கல, எல்லாமே ஒர்க் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு சிம்பிள் வேர் இது சிம்பிள் 699 699 999 அந்த ரேஞ்ச்ல இருக்கும். ஓகே. எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரிதிங்கும் ஒரு டிசைன்ல இருக்கும், ஒரு கலர் காம்பினேஷன்ல இருக்கும். அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி. இதெல்லாம் சம பிரீமியம் ஒர்க்ஸ் அந்த மாதிரி. இப்போ சாரி ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் இருக்கும்ல, சோ மேஜரா எந்த மெட்டீரியலுக்கு இந்த மாதிரி சாரி? இப்போ சாரியோட பிளவுஸ்ல என்ன ரீசன் வரும்னா, நாங்க ஒரு 80% சாரில ஒர்க் பண்ண முடியாது. எதனால, என்ன ரீசனால ஒர்க் பண்ண முடியாதுன்னா, அந்த மேலே ஒரு டஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது எதனாலனா, இப்போ இந்த ஒர்க் இருக்குல்ல, ஆமா, இந்த ஒர்க் வந்து இந்த கிளாத் வந்து ஒரு பிளைனான கிளாத். இப்போ இது வந்து இப்படி இப்படி பண்ணாலும் இந்த கிளாத்ல எதுவுமே டேமேஜ் ஆகாது. அண்ட் பட்டு சாரி பிளவுஸ் அந்த ஜரி நேஞ்சதால அது என்ன ஆகும், பட்டு அந்த நூலா ஒரு நூலா வெளியில வந்தா அது சீக்கிரமா டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே. அதே நீங்க சில்க் காட்டன் ஒரு 200 ரூபாயிலேருந்து, சில்க் காட்டன் இப்போ சொல்றேன் 200 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் 1 மீட்டர் சில்க் இருக்கு. அது அவங்க எப்படி இருக்கோ அது. இன்னொரு ரீசன் என்னன்னா, இப்போ ஒருத்தங்க பெரிய கடையில சொல்லிடுவாங்க, நீங்கள் வாங்குகிற கிளாத்து நல்ல குட் குவாலிட்டி கிளாத்தாக வாங்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ சரவணாவில் போய்ட்டு எடுக்கிறோம், மதர்ஷாவில் போய்ட்டு RMKVயில் போய்ட்டு எடுத்தா 1 மீட்டரோட ஃபேப்ரிக் என்னென்னா ஒரு 700லேருந்து 1000 ருபீஸ்க்குள்ளே வருது. என்ன அதே இந்த ஃபேப்ரிக் ஒரு 100லேருந்து ஒரு 200 250க்குள்ளே வருது. என்ன மேஜர் ரீசனா, அது நல்ல கிளாத் தான். நல்லா கிளாத் நல்லா இல்லைன்னு சொல்ல, இப்போது நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக எடுக்கிறோமோ அந்த கிளாத் வந்து தின் ஆகும், மெலிஸ் ஆகும். இப்போ நீங்க எவ்வளவு சீப்பான கிளாத் எடுக்கிறீங்களோ அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஹார்டா இருக்கிறதால அண்ட் நம்ம ஒர்க் பண்ண போறோம், அந்த கிளாத் வந்து ஹார்டா இருந்தா தான் அது ஸ்டிப்னஸ் நல்லா நிற்கும். அண்ட் எவ்வளவு சாஃப்டா இருக்கும் அந்த கிளாத் வந்து அது சுருக்கம் சீக்கிரமா வர சான்ஸ், அந்த மாதிரி வர சான்ஸ். அதனால இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது நான் இதுதான் பெஸ்ட்னு சொல்லுவேன். எது பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு? கரெக்ட், இதுதான். இப்போ காசு நம்ம பாக்குறது, நம்ம காசு ஸ்பெண்ட் பண்றது ப்ராப்ளம் இல்லை, அது ஸ்பெண்ட் பண்றது அது வர்த்தா இருந்தா ஸ்பெண்ட் பண்ணலாம், வர்த் இல்லாததுக்கு ஸ்பெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதான் நாங்கள் சிம்பிள் மெத்தடா சொல்றோம். கடை நம்பி போகாதீங்க, அந்த கடையில் என்ன பொருள் இருக்கோ அதை நம்பி போங்க. சிம்பிளா போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்ல ஒரு சூப்பரான பீஸை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ இந்த பிரைடல் இது பார்க்கும்போது 4800 சொன்னீங்க. ஸோ என்ன ஸ்டார்டிங் ரேட் ஆகுது பிரைடல்? இப்போ பாருங்க, இப்போ நான் இது 4000 சொல்றேன். இப்போ இதே டிசைனு இதுவும் நல்ல கிராண்டா தானே இருக்கு. ஆமா, இது நான் 2000 ரூபாயில தரேன். பிரைடல் இதுவும் பிரைட்ஸ்க்கு அது கஸ்டமரை பொறுத்து தான் இருக்கு. இப்போ என் டேஸ்ட் வந்து எனக்கு சட்டிலா பிடிக்கும், உங்களுக்கு கிராண்டா பிடிக்கும். ஆனா உங்க டேஸ்ட் வந்து இல்ல உங்களுக்கு கிராண்ட், எனக்கு சிம்பிளா, நான் கிராண்டா தான் போடும், இல்ல நான் சிம்பிள் அப்படி. என் சாய்ஸ் வேற இருக்கும், உங்க சாய்ஸ். அந்த மாதிரி கஸ்டமர் வந்து ஒரு பிரைட் வந்து எனக்கு காஸ்ட் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இவ்வளோ தான் ஒர்க் வேணும் சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு 3000 ரூபாய் தான் வேணும், ஆனால் ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் வேணும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமரும் இருக்காங்க. இந்த மாதிரி கஸ்டமர் நாங்கள் இவங்கள அனுப்ப முடியாது, அவங்கள வாங்கன்னு சொல்ல முடியும். எல்லா கஸ்டமரும் கஸ்டமர் தான், அது கஸ்டமரை டிபெண்டாக இருக்குது. நான் 2000 ரூபாயில கிராண்டாக ஒர்க் பண்ணணும், 3000 ரூபாயில கிராண்டாக ஒர்க் பண்ணும், இல்லை எனக்கு 10000 ரூபாயில கிராண்டாக ஒர்க் பண்ணும், 50000 ரூபாயில அது கஸ்டமர் டிபெண்டில் இருக்குது. அவங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் அதெல்லாம். ஓகே. இப்போ எவ்வளோ ரேட் வரைக்கும் போகுது? மேக்ஸிமம் கஸ்டமைஸ் 1 lakh வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பீஸ் கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட் தான் நாங்கள் டிசைன் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இல்லை எனக்கு கஸ்டமைஸில் எனக்கு பண்ணி கொடுங்க, கஸ்டமைஸில் ஃபியூ டிசைன்ஸ் வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ மெட்டீரியல்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அவங்க கஸ்டமைஸ்டாக பண்ணுற பிளவுஸஸோட டிசைன்ஸ் தான் இங்கே வச்சிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்களே இங்கே கஸ்டமைஸாக பண்ணுறது? கஸ்டமைஸ் நம்மளே பண்ணுறது. அங்கே கஸ்டமர் சாரி ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இதெல்லாம் சாரி ப்ளவுஸ்லேயே டிசைன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு காஸ்ட் அஃபென்ஷியலாக ஒரு நல்ல ப்ளவுஸ் பண்ணோம்னா இதுக்கு நாங்கள் 3500 சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒரு காப்பர் ஜெரி, இப்போ சில்வர் கோல்டு அந்த மாதிரி காப்பர் ஜெரியில் டிசைன் பண்ணியிருக்கோம். அவங்க ரிக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கோ, இப்போ இந்த கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் எப்படின்னா, சாரி பார்டரை பேஸ் பண்ணக்கூடாது, அந்த பார்டர் மேலே ஹைலைட்ஸ் பண்ணியிருப்போம், அது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரிதிங் கஸ்டமர் என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் சொன்னாங்களோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ரோஸ் கோல்டு, நிறைய இடத்துல இந்த ரோஸ் கோல்டுலாம் மென்ஷனே பண்ண மாட்டாங்க, நாங்கள் ரோஸ் கோல்டு கூட ஒர்க் பண்ணுறோம். அந்த மாதிரி கஸ்டமர் என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்காங்களோ அதை நாங்கள் டிசைனில் எடுத்துகிட்டு வந்தோம். இது என்ன ரேட் வருது? இதெல்லாம் உங்களுக்கு
5K அந்த ரேஞ்சில் வரும். ஓ ஓகே ஓகே. இது கஸ்டமைஸ் ப்ளவுஸ் 5Kல பண்ணலாம். அண்ட் இல்லை இது எனக்கு இங்க தான் இங்கேயே மெட்டீரியல் இங்கேயே டிசைன் பண்ணது. இப்போ ஒருத்தவங்க நெட்டட்ல பண்ணோம், நெட்டட்ல வேணும், இப்போ நெட்டட்ல கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கு, அந்த மாதிரி கஸ்டமர் நெட்டட்ல கேட்டால் அவங்க ரிக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கோ நம்ம அந்த மாதிரி ஒன்னொன்னும் டிசைன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஹெவியாக ஒர்க் வேணும், இந்த மாதிரி இது பிரைடல் இது ஒரு 7 ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் 7000 ரேஞ்சில் இந்த மாதிரி வேணும். அவங்களுக்கு எப்படி வேணுமோ, இப்போ சில்வர் ஜரி கேட்டால் சில்வர் ஜரியில் டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி பேக்கில் க்ளோஸ் நெக் வச்சுட்டு இந்த மாதிரி கஸ்டமர் பொறுத்து தான் இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இவ்வளோ கொடுத்து ஆரி ஒர்க் எடுக்கிறோம், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ப்ராசஸ், ரொம்ப பெருசு, ரொம்ப அப்படிலாம் அதான் நான் கேட்கணும்னு வந்தேன். ஸோ ஒரு பிளவுஸ் மெயின்டைன் பண்ணும்போது என்ன ரீசனா, இப்போ இப்படி நான் ஒரு ப்ளவுஸ் வாங்குறோம், இப்போ 1500 கொடுத்து ஒரு ப்ளவுஸ் வாங்கிட்டீங்க, அது மெயின்டெனன்ஸ் பண்ணோம், எத்தனை வாட்டி போடலாம் அப்படியெல்லாம். ப்ளவுஸ் வந்து எவ்வளோ வாட்டி போடலாம் அது உங்கள் இஷ்டம் தான். என்னன்னா ப்ளவுஸ் வாங்கிட்டு அது ப்ளவுஸ் முடிச்சுட்டு, இப்போ ப்ளவுஸ் வந்து வாஷ் பண்ணுற மெயின் ரீசனே நம்ம பாடியில் இருக்க ஸ்வெட்டிங் ஸ்மெல் இருக்கும். அதனால் இப்போ அதுக்கு நீங்கள் ட்ரை க்ளீன் கொடுத்தா அந்த ட்ரை க்ளீனுக்கே 200-300 போயிடும் ஒரு ப்ளவுஸ். அதனால் ட்ரை க்ளீன்லாம் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஷாம்பு ஒரு கம்ஃபர்ட் ஏதாவது ஒரு வாட்டரில் டிப் பண்ணி எடுத்து வெயிலில் காய போடாமல் இருந்தீங்கனாலே அதே உங்களுக்கு ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ். வெயிலில் காய போடக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாமே ஃபைபர்ஸ் தான். கலர் டிம் ஆகும். ஆமா, அதான் விஷயம். நம்மளே வெளில போனா டிம் ஆயிரும், ஃபைபருக்கு என்ன கேரண்டி? அதனால அதான் சிம்பிளான மெத்தட். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணி தரோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டிசைனை நம்ம எடுத்துகிட்டு வந்து அவுட்புட்டில் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு உங்கள் ரிக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கும், உங்கள் பட்ஜெட் எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி பண்ணிடுறோம். ஸோ இப்போ ப்ரைடலில் நீங்கள் ரொம்ப சீப்பாக பண்ணி கொடுத்தா ஒரு ப்ளவுஸ்னால் என்ன ரேட்டில் வரும்? ப்ரைடல் 3000 கூட பண்ணியிருக்கேன், 2000 கூட கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஹையஸ்ட் வந்து per lakh வரைக்கும் கூட பண்ணியிருக்கேன், 1K ப்ளஸ் கூட பண்ணி கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு ஒரு செம்மையான ப்ரைடல் காஸ்ட்டே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிசைனை நான் ரெஃபர் பண்ணுவேன். ஒரு வேற இல்லை, செம்ம வெயிட்டாக இருக்கும், ப்ரைஸும் வெயிட்டாக தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஏற்ற மாதிரி. அது காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 20+ வரும். ஒரு இதில் என்னன்னா இந்த ஒரு ஸ்டோன் யூஸ் பண்ணிருக்கீங்களா, இந்த ஒரு ஸ்டோனுக்கும் ஒரு ப்ரைஸ் 30,000. அதுக்கு ப்ளஸ் கூட வரலாம், உங்களுக்கு எப்படி ரிக்குவயர்மெண்ட். அண்ட் இதுக்கு பேக் டிசைன் பாருங்க, செம்ம ஜொலிக்கும், ஃபுல்லாக ஆன்டிக் பேஸில் பண்ணியிருக்கோம். இது பல்லக்கு போற மாதிரி அந்த மாதிரி உங்க ரிக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நாங்க டிசைன் பண்ணி தரோம். அந்த கிளாசி ஃபினிஷ்ல உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ப்ரீமியம். இதே ஒரு பெரிய புட்டிக்ல போனீங்கன்னா இதுக்கே ஒரு 80,000 90,000. இப்போ பிளவுஸுக்கு லட்சமா ஸ்பெண்ட் பண்றவங்க ஆயிட்டாங்க. அதனால ஆசைப்பட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை உங்கள் காஸ்ட்டுக்கு எப்படி ஒரு அஃபோர்டபுளில் பண்ண முடியும். யூஎஸ்ஏக்கு வந்துடுங்க, ஒரு சூப்பரான ப்ளவுஸை ஒரு செம்மையான ரேஞ்சில் கண்டிப்பாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், டேரெக்டாக வரணும்னு இல்லை, ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ வரது எல்லாமே முகூர்த்தம் சீசன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணி ஒரு ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு வந்துடுங்க. அண்ட் எப்படியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் 2 நம்பர் கொடுத்துருங்க, அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க ஷாப் வரதுக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காது. அவங்க ஸ்லாட்ஸை நாங்கள் எடுத்து வச்சுருவோம். இப்போது நான் அப்ராடில் இருக்கேன், நெக்ஸ்ட் மந்த் எனக்கு வெட்டிங்கு, அண்ட் வரும்போது எனக்கு ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கணும். நீங்கள் அப்ராடில் இருக்கும் போதே எனக்கு கால் பண்ணி ஒரு ஸ்லாட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காக இந்த மந்த்துக்காக 5 ப்ளவுஸை நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பில் பண்ணி உங்களுக்கு டிசைன் எது கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் போயிட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் நான் பண்ணி. ஏன்னா இப்போ வர்றது எல்லாமே முகூர்த்தம் சீசன். இப்போ நான் வீடியோவில் சொல்லிட்டேன், ஒரு வாரம் 10 நாளில் கஸ்டமைஸ் பண்ணி தரேன்னா இப்போது முகூர்த்தம் டைமில் 20 டேஸ் கூட போகலாம், 15 டேஸும் போகலாம். நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஸ்லாட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்லாட்டை எடுத்து வச்சிடும். வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிசைன் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க யூஎஸ்ஏல வந்தீங்கன்னா அது டெஃபினட்டாக அந்த அவுட்புட்டை ஒரு ஜெராக்ஸாக நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். எந்த மாதிரி இப்போ அதான் கேட்கணும்னு வந்து கஸ்டமர்ஸில் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிசைன், இப்போ இந்த ஸ்டோன் ஒர்க்ஸ்லேயே நம்ம ஆர்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். என்னன்னா ஆர்ட் பண்ணுறதுக்கெலாம் டைம் எடுக்கும். ஏன்னா இப்போ கஸ்டமைஸ் நான் சொன்னோன்னே ஆரி ஒர்க் பொறுத்தவொன்னே எதுவுமே நான் பிரிண்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்காது. ஒன்று ட்ராயிங் டிசைன் கையில் பண்ணுற மாதிரி தான், மேனுவலில் ஒரு சிற்பத்தை செதுக்கிற மாதிரி தான் ப்ளவுஸு. அந்த ப்ளவுஸை ஒன்று செதுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நாங்கள் டெஃபினட்டாக பண்ணி தருவோம். டிசைனை பொறுத்து டைம் டியூரேஷன் அண்ட் ப்ரைஸ் டியூரேஷன் சேஞ்ச் ஆகும். நான் சொன்ன மாதிரி 1100 ப்ளவுஸ் இருக்குது, 50,000 1 லட்ச ரூபான்னு ப்ளவுஸ் இருக்குது.
அது உங்க டேஸ்ட், உங்க பட்ஜெட், உங்க பொறுத்து தான் இருக்கு. அது நீங்க வளர்ந்தீங்கன்னா நாங்க பண்ணி தருவோம். சூப்பர். ஸோ இப்போ நம்ம ஃபுல் ஆரி கலெக்ஷன்ஸோட எல்லாமே ஒரு டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. மெட்டீரியல்ஸ்ல இருந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு டிசைனை பற்றியும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் எப்படி உங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் கிடைக்குங்கிறது, மெட்டீரியலாக இருந்தாலும் ஸ்டிச் பண்ணி கிடைக்கிறதா அவர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னதுக்கு. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பா. ஏன்னா ஆரி ப்ளவுஸ்னாலே அஃபோர்டபுள் இல்லை, நிறைய ரொம்ப சார்ஜ் ஆகுங்கிற ஒரு தாட்ஸ் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.